ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை எக்ஸாம் ஹண்ட்ரட். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன சுழற்சி முறை, கம்யூனிட்டி ரொட்டேஷன்ஸ். ஸோ அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி. எந்த கவர்மெண்ட் ஜாபாக எடுத்துக்கிட்டாலும் இந்த இது இல்லாமல் இருக்காது. ஸோ இவ்வளோ வேலை இருக்குன்னா இதை யார் யாருக்குன்னா கொடுக்குறாங்க, பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படின்னு அவங்க காட்டுறதுக்கான இதுதான் இது. ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாபை எடுத்துக்கிட்டோம்னா அதிகப்படியாக கோர்ட் ஜாப்பில் இதை நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க, மற்றும் மற்ற ஜாப்லேயும் பார்த்துருப்பீங்க. நிறையா பேருக்கு இது இன்னும் பார்க்க தெரியாமல் தான் இருக்கும் நிச்சயம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க இதை இனிமேல் பார்க்க வேண்டாம், இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக முழு விவரத்தோடு நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த வீடியோ போட்டாலும் இந்த இன சுழற்சி வரச்சில் எல்லாருமே எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு மொட்டையாக சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் இதை யாரும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை. ஸோ நிறைய பேர் இதை கேட்டுருந்தாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இது போன்ற பல விதமான யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், டெலிகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறது மூலமாக ஏதாவது ஒரு வகையில் நம்ம வீடியோ உங்களுக்கு வந்துட்டும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன சுழற்சியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி முன்னுரிமை ப்ரையாரிட்டினா என்ன, முன்னுரிமை அற்றவர் நான் ப்ரையாரிட்டினா என்ன அப்படிங்கிறது நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு சில பேருக்கு இன்னும் தெரியல. முன்னுரிமை அப்படிங்கிறது ஆதரவற்ற விதவை, கலப்பு திருமண, மாற்றுத்திறனாளிகள், ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு லிஸ்ட் இருக்குது. அதுலேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க தான் முன்னுரிமை பெற்றவர்கள். முன்னுரிமை அற்றவர்கள்னால் வெறும் அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் தான் இருக்குது, வேறு எந்த ஸ்பெஷல் எதுவுமே இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க முன்னுரிமை அற்றவர், நான் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்ததான் நான் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன், என்ன முன்னுரிமைக்கு சேர்க்கலாமா அப்படின்னா, நீங்கள் தமிழ் மீடியம் படித்திருந்தால் நீங்கள் முன்னுரிமை கோர முடியாது. உங்களுக்கு தனியாகவே ஒரு 20% இடஒதுக்கீடு இருக்கும். இப்போ நான் பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேட் வச்சு நான் முன்னுரிமைன்னு பண்ண முடியாது. நீங்கள் பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் முன்னுரிமை அற்றவர்களாக கருதப்படுவீர்கள். ஸோ அடுத்து ஒரு நோட் சொல்லிடுறேன். இப்போ சென்னைக்கு ஒரு வேலை வந்திருக்கு சென்னை கோர்ட்டில். ஸோ அது எப்படி அப்ளை பண்ணுறது எல்லா ப்ராசஸும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மார்ச் 8ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. இது வரைக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அது எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த சென்னை கோர்ட்டில் உள்ள அந்த நோட்டிஃபிகேஷனோட இன சுழற்சி பகுதியை ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த வீடியோக்காக நான் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஒரு இதுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் எல்லாத்துக்குமே அதே தான். ஸோ அடுத்ததான் அந்த கோர்ட் வேலையை நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. கோர்ட் வேலையோ மற்ற கவர்மெண்ட் வேலையோ எதுக்குனாலும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ எனக்கு இன்னும் வரல ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தே உங்களுக்கு தெரியும் எது எதுலாம் வந்துட்டுருக்கோ எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ ஒரு கோர்ட் வேலை மற்ற கவர்மெண்ட் வேலைனாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 3 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் டைம். ஸோ அந்த கேப்புக்குள்ளே தான் வரும். ஒரு கோர்ட் வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், அடுத்து நீங்கள் எப்படி அடுத்த அப்டேட் உங்கள் அப்ளிகேஷனை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்னா எப்படி பார்க்குறதுனா, இன்றைக்கி அப்ளை பண்ணிட்டு நாளைக்குனா பார்க்க முடியாது. மினிமம் அதாவது அவங்க லிஸ்ட்டு விடுறதுக்கு 3 மாதத்துலேருந்து 1.5 வருஷத்துக்குள்ளே எப்போனாலும் அவங்க லிஸ்ட்டு விடலாம். அது எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த இன சுழற்சி முறையெல்லாம் எடுத்து உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த அந்த போஸ்ட்டுக்கான கல்வி தகுதி மற்றும் மற்ற தகுதிகள் கரெக்டாக பெற்றிருந்த பிறகு இந்த இன சுழற்சிக்கு வாங்க. ஓகே? ஸோ இப்போ ஒரு போஸ்ட்டுக்கு 7 காலிப்பினட் இருக்குது. இந்த 7 காலிப்பினட் தான் யாருக்குன்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? ஸோ இந்த 7 போஸ்ட் இருக்குது. ஸோ இதில் நம்ம அப்ளை பண்ணலாமா, நம்ம கம்யூனிட்டி இருக்கா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஃபஸ்ட்டு போஸ்ட்டை பாருங்கள். பிற்படுத்தப்பட்டோர் பிசி அதர் தென் பிசி முஸ்லீம் முன்னுரிமை பெற்றவர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பிசி கேட்டகரியை சேர்ந்த பிசி முஸ்லீமை தவிர முன்னுரிமை பெற்றவர். ஸோ முன்னுரிமை பெற்றவர்னு இருப்பாங்களா, பிசி கேட்டகரி சேர்ந்த முன்னுரிமை பெற்றவர். முன்னுரிமைன்னா என்னென்னு சொல்லிட்டேன் அப்போமே. ஸோ முன்னுரிமை பெற்றவருக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பிசி கேட்டகரி சேர்ந்த முன்னுரிமை பெற்றவராக நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிசி முஸ்லீமை தவறுன்னு சொல்கிறீங்களா, அப்போ நான் பிசி முஸ்லீம் பண்ண முடியாதா அப்படின்ற ஒரே ஒரு லைனை வச்சு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஒரு லைனுங்கிறது ஒரு வேலைன்னு அர்த்தம். ஓகே? இந்த 7 வேலையை இந்த 7 லைன் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு வேலையும் யாராருன்னா கொடுக்குறாங்க அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் நான் அந்த வீடியோன்னு சொல்லியிருந்தேன். அப்போ நம்ம பிசி முஸ்லீம் அப்ளை பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2ஆம் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிற்படுத்தப்பட்டோர் பிசி அதர் தென் பிசி முஸ்லீம் முன்னுரிமை அற்றவர். அதாவது அதே மாதிரி தான் பிசி கேட்டகரியை சேர்ந்த பிசி முஸ்லீமை தவிர முன்னுரிமை அற்றவர், அதாவது நார்மல் பர்சன் இருப்பீங்க, நிறைய பேர் இருப்பீங்க, அவங்களுக்கு ஆன வேலை. ஸோ அப்படி இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய கம்யூனிட்டி அதில் கொடுக்கவே இல்லை, அப்போ நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு பொது போட்டி சில டைம்ஸ் இங்கிலீஷில் கொடுப்பாங்க, ஜென்ரல் டர்ன் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ பொது போட்டி அப்படின்னு அதில் இருந்தாலே அதில் முன்னுரிமை கொடுத்துருக்காங்களா, முன்னுரிமை அற்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்களா, ஆண்களுக்கு கொடுத்துருக்காங்களா, பெண்களுக்கு கொடுத்துருக்காங்களா, அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதில் பொது போட்டியில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பொது போட்டியில் நீங்கள் அப்ளை உங்களுக்கு கிடைக்கும்போது மற்ற சலுகைகள் கிடைக்காது. ஸோ இந்த வயது சலுகை அந்த மாதிரினா கிடைக்காது பொது போட்டியில். ஸோ அடுத்து 3வது பொது போட்டி ஜிடி தமிழ் மீடியம். அதாவது எந்த கம்யூனிட்டியையும் சேர்ந்த ஒரு தமிழ் மீடியம் படித்த பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேட் வைத்திருக்கிற ஒருத்தருக்கு இந்த 7 வேலையில் ஒரு வேலையை கொடுக்குறாங்க. ஸோ அப்படி நீங்கள் இருக்கிற பட்சத்தில் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து எஸ்சி
ஆதரவற்ற விதவை எஸ்சி விமன் ஆதரவற்ற விதவைன்னு கேட்டிருக்காங்க. அதாவது எஸ்சி பிரிவை சேர்ந்த ஒரு ஆதரவற்ற விதவைக்கு இந்த 7 வேலையில் ஒரு வேலையை கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அப்படி நீங்கள் யார் இருந்துச்சுன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து மிகவும் பிற்படுத்த எம்பிசி டிஎன்சிஏ கேட்டகரியை சேர்ந்த ஒரு முன்னுரிமை அற்றவர் அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் எம்பிசி டிஎன்சி சேர்ந்த யாராட்டும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், நான் இது ஒரு வேலைக்காக சொல்லிட்டு இருக்கிறதுல இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஸோ இவ்வளோ சொல்கிறீங்களா, இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு மறுபடியும் கேட்டு இருக்காதீங்க. இந்த இன சுழற்சி முறையை நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறீங்க, அதனால தான் நான் இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து பிற்படுத்தப்பட்டவர் பிசி அதர் தென் பிசி முஸ்லீம் தமிழ் மீடியம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது பிசி கேட்டகரியை சேர்ந்த பிசி முஸ்லீமை தவிர தமிழ் மீடியம் படித்திருப்பாங்கல்ல, அதாவது பிசி கேட்டகரியை சேர்ந்த தமிழ் மீடியம் படித்த ஒரு முன்னுரிமை அற்றவருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கடைசியாக பிசி முஸ்லீமுக்கு தனியாக ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. பிசி முஸ்லீமில் முன்னுரிமை பெற்றவருக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பிசி முஸ்லீம் இனத்தை சேர்ந்தவராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ப்ரையாரிட்டி, அதாவது முன்னுரிமை இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த பொது போட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பொது போட்டியில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா பொது போட்டியில் உள்ள இருக்க கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் மேலே சொன்ன மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே இவ்வளோ காலி பணியிடம் கொடுப்பாங்க, இவ்வளோ காலி பணியிடம் தான் யாருக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. நீங்கள் அதை பார்த்துக்கணும். மற்ற போஸ்ட்னால் சிங்கிளாக தான் இருக்கும். ஆனால் கோர்ட்டு போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய போஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் வேகன்சி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எந்த போஸ்ட்டை பார்க்குறீங்களோ அதுக்கு கீழே உள்ள அந்த இன சுழற்சி யாருக்குன்னா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அதிகப்படியான ஒரு போஸ்ட்டுக்கு நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எதுவுமே பார்க்கவே வேண்டாம். உதாரணத்துக்கு அலுவலக உதவியாளர் இந்த மாதிரினா வந்துச்சுன்னா நிறைய வேகன்சி இருக்கும் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கு கிட்டத்தட்ட எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நிறையவே கொடுத்துருப்பாங்க, எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சில போஸ்ட்டுக்கு இந்த பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி வந்திருக்கு, 5 வேகன்சி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரினா இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி பார்க்குறது? ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த போஸ்ட்டை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த போஸ்ட் நம்மளுக்கு பிடிச்சிருக்கா? ரெண்டாவது, அதுக்கான கல்வி தகுதி மற்ற பிற தகுதிகள் எதுவும் கேட்டிருந்தால் அதை நம்ம பெற்றுக்கோமா? மூணாவது, அதுக்கு எவ்வளோ காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க. ஓகே. நாலாவதா, ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நான் கல்வி தகுதி எல்லாமே பெற்றிருக்கேன், இந்த எனக்கு வேலை எல்லாமே பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த இன சுழற்சியில் நம்ம கம்யூனிட்டிக்கு இருக்கா? அதாவது இந்த 3 வேலையோ 5 வேலையோ 10 வேலையோ இந்த 10 வேலையில் நம்ம கம்யூனிட்டியோ நம்ம பிராண்டுக்கு ஒரு வேலை இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி முன்னுரிமை பெற்றவங்கன்னா யார், முன்னுரிமை அற்றவங்களை யார் அப்படிங்கிற வீடியோக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எந்த கம்யூனிட்டியில் எந்த வேலை கொடுத்துருந்தாலும் ஒரு கம்யூனிட்டியை கொடுத்து அது முன்னுரிமை பெற்றவர்னு கொடுத்துருப்பாங்க. சிலது இப்போ பிசினா பிசி முன்னுரிமை பெற்றவருக்கு இந்த வேலை, பிசி முன்னுரிமை அற்றவங்களுக்கு ஒரு வேலை. இப்போ 3 வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிசி முன்னுரிமை பெற்றவங்களுக்கு ஒரு வேலை, எம்பிசி முன்னுரிமை பெற்றவங்களுக்கு ஒரு வேலை, எஸ்சி முன்னுரிமை அற்றவங்களுக்கு ஒரு வேலை. இந்த மாதிரி அந்த கம்யூனிட்டியை போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம கம்யூனிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ரெண்டாவது, அதுக்கு ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஒருவேளை முன்னுரிமை பெற்றவர்னு கொடுத்துருந்தா நீங்கள் முன்னுரிமை பெற்றவராக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். முன்னுரிமை அற்றவர்னு கொடுத்துருந்தா முன்னுரிமை அற்றவராக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதில் எத்தனை லைன் கொடுத்துருக்காங்களோ அத்தனை லைனையும் நீங்கள் பார்க்கணும். ஒரு லைனில் இப்போ பிசி முன்னுரிமை பெற்றவர்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம பிசி கேட்டகரியை சேர்ந்துருக்கோம். அப்போ முன்னுரிமை நம்மளுக்கு தான் முன்னுரிமை இல்லையா, அப்போ நம்ம அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. கீழே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். கீழே ஒரு இடத்துல பிசி முன்னுரிமை அற்றவர்னு கொடுத்துருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ உதாரணத்துக்கு இதை பார்ப்பீங்கன்னா இதில் பாதி முன்னுரிமை பெற்றவர்னு இருக்கும், பாதி முன்னுரிமை அற்றவரும் இருக்கும். நீங்கள் முதல்ல உள்ள 2 லைனை மட்டும் பார்த்துட்டு முன்னுரிமை பெற்றவங்களுக்கு தான் இருக்குது, அப்போ நம்மளுக்கு இல்லை அப்படின்னு நினச்சி நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. கீழே இவ்வளோ இது இருக்குது. ஸோ இவ்வளோ இதுலேயும் நீங்கள் உங்கள் கம்யூனிட்டிக்கு முன்னுரிமை அற்றவரா முன்னுரிமை பெற்றவரா உங்களுக்கு பிடிச்ச இது அது எல்லாமே இதில் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து முக்கியமான இது, என் கம்யூனிட்டிக்கு நான் கொடுக்கவே இல்லையே அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வேலையில் பொது போட்டி, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், பொது போட்டி அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இருந்தால் நம்ம எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் அதையும் கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும். பொது போட்டியிலே ஒரு 2-3 விதமாக கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த போஸ்ட்டில் இருக்கிற மாதிரி பொது போட்டி முன்னுரிமை பெற்றவர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3 வேலை இருக்குது. இந்த 3 வேலை யார்ட்டா கொடுத்துருக்காங்க? பொது போட்டி முன்னுரிமை பெற்றவர் கொடுத்துருக்காங்க. அடுத்து எஸ்சிஏல முன்னுரிமை பெற்றவர் கொடுத்துருக்காங்க. அது எம்பிசி டிஎன்சியில் முன்னுரிமை பெற்றவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பொது போட்டியை பார்ப்போம். பொது போட்டி முன்னுரிமை பெற்றவர் அப்படின்னா என்னது? எந்த பிரிவை சேர்ந்த ஒரு முன்னுரிமை பெற்றவங்களுக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே. அதே மாதிரி இன்னொரு விதமாக பொது போட்டி கொடுத்துருப்பாங்க. பொது போட்டி முன்னுரிமை அற்றவர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுனா நார்மல் பர்சன் எந்த பிரிவை சேர்ந்த முன்னுரிமை அற்றவங்களுக்கு, என் கம்யூனிட்டிக்கு கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் எந்த பிரிவை சேர்ந்த முன்னுரிமை அற்றவராக இருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பொது போட்டியில் நீங்கள் பண்ணும்போது பொது போட்டிக்கு என்ன வயசு கொடுத்தாங்களோ அந்த வயசு வரைக்கும் நீங்கள் இருந்தால் தான் உங்கள் அப்ளிகேஷன் ஏற்றுக்குவாங்க. அதாவது 18லேருந்து 30 நார்மலாக கொடுப்பாங்க. ஸோ அந்த வயசுக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ நான் பிசி, எனக்கு 32 வயசு, அப்போ நான் கரெக்டாக அந்த வயசுக்குள்ளே இருக்கேன். ஆனால் நான் என் கம்யூனிட்டிக்கு கொடுக்கல, நான் பொது போட்டியில் கொடுத்துருந்துச்சி அந்த வேலை, நான் அதுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ பொது போட்டியில் நீங்கள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் அந்த பொது போட்டிக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் கொடுப்பாங்க, மற்ற சலுகை கிடைக்காது. ஸோ 3வது பொது போட்டி என்ன கொடுப்பாங்க? பொது போட்டி முன்னுரிமை பெற்றவர் பார்த்துட்டோம், பொது போட்டி முன்னுரிமை அற்றவர் பார்த்துட்டோம். 3வது பொது போட்டியில் ஆதரவற்ற விதவை அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க, விமன் ஆதரவற்ற விதவை. அப்போது எந்த கம்யூனிட்டியை சேர்ந்த
ஒரு ஆதரவற்ற விதவைகள் அந்த இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி பொது போட்டி உங்கள் கம்யூனிட்டி கொடுக்கலாம், பொது போட்டி முன்னுரிமை பெற்றவர்கள் கொடுத்துருக்காங்களா, முன்னுரிமை அற்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்களா, என்ன இப்போ ஆதரவற்ற விதவை கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு எது நீங்கள் உங்களுக்கு சூட்டபுல்லாக நீங்கள் அப்படி நிறைய பேருக்கு முன்னுரிமை அற்றவங்க பொது போட்டி முன்னுரிமை அற்றவராக இருந்தால் நல்லா பிடிச்சிருக்கும். ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் அவ்வளோதையும் சொன்னால் ரொம்ப டைம் எடுக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், இதுவும் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்டாக கருத்தில் போடுங்க. தேங்க்யூ.